ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வோட தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேச வரேன். என்கிட்ட ஒரு மன வருத்தத்துக்கு ஒரு விஷயம், என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது, இன்றைக்கி வீடியோ வந்து சேருமா அப்படிங்கிறதே கஷ்டம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பக்கத்து வீடு தாத்தா, என்னை எடுத்து வளர்த்த தாத்தா இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார். 97 வயசான ஒரு நபர் இறந்து போயிருக்கிறார். இப்போ இன்றைக்கி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அவர் இன்றைக்கியோட வீடியோ போடணுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு பல சங்கடங்கள் இருந்துச்சு. அதையும் மீறி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மாமா சொல்லுங்க மாமா. சரி மாமா. இல்லைம்மா, நம்ம வந்து தாத்தா ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்கிறாப்பல, மனுஷன் டக்கரா இருந்துக்கிறாப்பல. இன்னைக்கு போகும்போது அந்த மனுஷன் நிம்மதியா போகணும். மயிலாட்டம், குயிலாட்டம், காக்கா ஆட்டம், குயிலாட்டம், என்ன ஆட்டம்னாலும் கொடுங்க. கண்டிப்பா தாத்தா வச்சு சீரு சிறப்பா கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அவ்வளவுதான். ஒப்பாரி சொல்லிட்டீங்களா? சொல்லலையா? நன்னிடத்துல பாருங்க, நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, ஒப்பாரி வைக்க சொல்லுங்க. காசு அதிகமாக வைக்கிறாங்களா? ஃப்ரீயா ஒரு ஒப்பாரி செட் இருக்கு, வேணா சொல்லி விட்டுமா? கல்யாண வீட்லயே ஒப்பாரி வைப்பாங்க, சாவுட்ல ஒப்பாரி பண்ணீங்களான்னு சூப்பரா ஒப்பாரி வைப்பாங்க. சரி, எங்கள் தலைவரை போய் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு லைனில் வர கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. சரியா ஐயா? ஃப்ரீயாக இருப்பாப்லையா? ஃபோன் பண்ணுவான். சும்மா வீட்டில் வேலை லட்டி இல்லாமல் துணிமணி வச்சு போட்டுட்டு வேணாமான கட்டிட்டு இருப்பாப்ல வீட்டில் போயிருக்கேன். அம்மா வணக்கம்மா. ஐயா இருக்கிறாப்லையா? துணி வச்சிருக்காப்லையா? நான் சொன்னேன் இல்லையா, துணி வச்சுட்டு இருப்பான். வீட்டில் வேலை இல்லைன்னா துணி வைக்க விட்டுறீங்களா? சரி ஐயா, ஐயாட கொடுங்க, ஃபோனை கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் தாத்தா ஒருத்தர் இறந்து விட்டார், 97 வயசுல இறந்து விட்டார். நல்ல மனுஷன். ஒப்பாரி வைக்கணும். நேற்று ஒப்பாரி வச்சிங்கல்ல, அதே மாதிரி சொல்லி எழுதி உங்க ஒப்பாரி வைக்கணும். பேமெண்ட்லாம் முன்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சீரும் சிறப்புமா ஒப்பாரி வைக்கணும். இந்த இளைஞர் மாநாட்டில் ஒப்பாரி வச்சிங்களே, அதே மாதிரி. லேடிஸ் எல்லாம் அழைச்சிட்டு வாங்க. அந்த மதிவதனி இருக்குல்ல, அவரும் சூப்பராக ஒப்பாரி வைக்கும். செந்தில் வேலு, ஏவா வேலு, சேகர் பாபு அலுவலகத்துக்கு தனியாதா. சேகர் பாபு சூப்பராக வருவாப்லையா? என்ன தெரியுமா? குளத்தூர் தொகுதியில் அழைச்சிட்டு போய் நான் பார்த்தேனே. அவெல்லாம் கொண்டு வாங்க. டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் ஏன் செலவு எல்லாம் விஎஸ் பாபு இருக்கிறால கொடுத்துல அவர் வர சொல்கிறேன். அவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டாப்ல, பணம்லாம் வரைச்சி எடுத்து பண்ணிவிட்டாப்ல. சரி வந்து சரிங்க, சீக்கிரம் ஒப்பறிக்கணும். வந்துடுறீங்களா? சரி வாங்க 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 வாங்க. ஒப்பாரி வைக்கிறது கூட இப்போ எல்லாம் ஆள் செட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நைட்டு ஒப்பாரி வச்சு எங்கள் தாத்தா பாடியை எடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், சொல்லியே அழுவேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாப்புல. அவர் வந்து என்னென்ன மாதிரி ஒப்பாரி வைக்க போறாங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் என் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, திமுக வந்து அவங்க தோட்டத்துல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஒப்பாரின்னு சொல்லலாமா? இதை மரண ஓலம் சொல்லலாமா? மரண ஓலம்னா அது அன்னைக்கு மே 4ஆம் தேதி தான் மரண ஓலம், செத்தன்னைக்கு ஓலம் வச்சாங்க. இதுக்கு வேறு ஒப்பாரி தான், 1 மாசமா ஒப்பாரி தான் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க கடைசியா நிம்மதியா இருந்தது மே 4ஆம் தேதி காலைல 8:30 மணி வரைக்கும் நிம்மதியா இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில இருந்து எழுவுந்த கதையை இன்னும் வரைக்கும் ஒப்பாரி வச்சுருக்காங்க. அதுன்னு ஒரு பகுதியாக நேற்று என்ன பண்ணாங்கன்னா, அந்த உமன் விங்ஸ் பெண்கள் அணியை நாங்கள் மேம்படுத்த போகிறேன்னு ஒரு வச்சாங்களா. ஸ்டாலின் தான் வராரு, வாட்சி தர போறாருன்னு இந்த வாட்சிக்கு இந்த பொம்பளைங்க அடிச்சுக்கிட்டு அடி இருக்கே, கொஞ்சம் நெஞ்சு அடி கிடையாது. அப்படியாக நானும் இந்த டிவிக்கு மாதிரி டான்ஸ் ஆட போறேன் அப்படின்ட்டு டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, புதுமையா இருந்துச்சு. தமிழக அரசியல்னு வச்சுக்கலாம், அப்படியாக இருந்துச்சு. ஐயா ஸ்டாலின் ஐயா பேச வந்தாப்புல வைங்களா. ஐயா ஸ்டாலின் ஐயா பேச வந்தப்போது தெரியும் ஏதோ ஒப்பாரி வைக்க போறாப்புலன்னு தெரியுமில. சரி, இன்னைக்கு என்ன மாதிரியான டிசைன் ஒப்பாரி அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போட்ட மாதிரியே சாச்சிட்டீங்க. எல்லாம் சினிமா மோகம் வெற்றியோ தோல்வியோ நாங்கள் மக்களுக்கு கூட தான் இருப்போம். இப்போ ஒரு புதுசாக ஒரு ஒப்பாரி நிற்கிறார். அது என்னன்னா வந்து, எத்தனையோ காலங்களில் 5 வருடம் டப்போ மிக சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்துருக்குறோம். அதுவும் பெண்களுக்கு தேடி அது உதவியில் சேரு வகையில் உதவி செஞ்சுருக்கிறோம். இந்த முக ஸ்டாலின் ஐயாவுடைய பிபிக்கிற வயசை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க 5 வருஷம் திமுக ஆட்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அப்படியாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 5 வருஷம் நல்லாட்சி கொடுத்துமே நம்மளை மக்கள் தோக்கடிச்சிருக்கிறாங்கன்னா அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணுங்க அப்படிங்கிறாப்புல. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட, அதை நம்பி போடா. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கள் இந்த 1 மாசத்திலேயே இந்த ஆட்சியை எப்படா வீட்டுக்கு அனுப்பலான்னு மக்கள் நினைச்சிட்டாங்களாம். அதை கூட என்னன்னு சொல்றாருன்னா, மக்களும் சொல்றாங்களா அவங்ககிட்ட, எப்படியும் நீங்க தாங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க, ஆனாலும் விஷயக்கு நாங்க ஓட்டு போட்டுட்டோங்க, எங்களுக்கு தெரியாதுங்க அவர் ஜெயிச்சு விடுவாருன்னு தெரியாதுங்க. 41ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்கன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. யோ, இது என்ன கதையா இருக்கு? மக்கள் ஓட்டு போட்டது விஜய்க்கா, ஆனா முக ஸ்டாலின் தான் வருவாருன்னு தெரியுமா? எங்க வீட்டுல சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டாங்களா, இப்ப விஜய் வந்துட்டாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்?
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு மக்கள் கேட்குறாங்க. அதனால அடுத்த எலெக்ஷன் வந்தோடனே மக்கள் வந்து அவரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இப்பயே தயாராகிட்டாங்க. அதுபோக எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமை நடந்துகிட்டு இருக்குதான். சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்க நிர்வாகி பண்ணிட்டாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்க நிர்வாகிங்க. விஜய் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார், இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்புன்னு சொன்னார் இல்லையா? இப்போ வந்து ஏன் பாதுகாப்பு கொடுக்கலன்னு அவரை பற்றி கேட்கணுமா இல்லையா? நம்ம ஆட்சியில் எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, இந்த மானங்கட்ட ஆட்சியில் சிறப்பாக இருந்துச்சு. சைடு போக்கில் ஒன்று குத்தி விட்றாப்புல என் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சுன்னு சைடு போக்கில் போட்டுட்டா நாங்கள் நம்பிடுவோம். திமுக ஆட்சி காலத்தில் பல கொடுமைகள் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதற்கெல்லாம் திமுக நிர்வாகிகள் காரணமாக இருந்தால் நமக்கு தெரியும். ஆனால் தற்போது தாவேக்கா ஆட்சியில் காரணமாக இருந்த உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா? திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ அயோக்கியர்கள் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. யாராச்சும் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா? தாவேக்கா ஆட்சி காலத்தில் யாராவது ஒரு தவறு பண்ணால் அடுத்த 24 மணி நேரத்தில் அவன் எந்த கட்சிக்காரனாலும் இருந்தாலும் சரி, தாவேக்கா வந்து சரி, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்களா இல்லையா? இந்த நீலகிரியில் 2.5 வயசு குழந்தை வன்புணர்வு பண்ணிட்டு 2 மாசமா வீட்டுல முடங்கி இருந்தாங்க. அதை யாரும் கண்டுக்கல, திமுக ஆட்சியே கண்டுக்கல, காப்பாத்தான் பார்த்தாங்க. அப்படி இல்லை. ஆனா மக்கள் இப்ப வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. அதுல தலைவர் விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அதிமுகல இருந்து ஆட்களை எடுக்கிறாங்க. அவர் போற இடமெல்லாம் சொன்னாரு கான்பிடென்டா இருங்க, கான்பிடென்டா இருங்கன்னு சொன்னாரு. கான்பிடென்டா இல்லையான்னு தோள்பட்டையில் இப்படி போகுது, ஏதோ வலிப்பு வந்த மாதிரி. அவர் தலைவர் விஜய் அவர்கள் கான்பிடென்டா இருங்க அப்படின்ட்டு சொன்னாப்புல. தலைவர் இப்படி சொன்னிருக்கிறாப்புல, கான்பிடென்டா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். உங்களுக்கு கான்பிடென்டே இல்லையா அப்படின்றாப்புல. கான்பிடென்டா இல்லையாங்கிறத கூட அவரோட கான்பிடென்டா சொல்ல முடியல. அப்படிதான் கான்பிடென்டா பேசியிருக்கிறாங்கல்ல. அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, இந்த டிவிக்குடைய பாலிசி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திமுகவோட பாலிசி. நம்மளை பார்த்து ஈயடிச்சாங்க காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்றாப்புல. திமுக பார்த்து தாவேக்கா ஈயடிச்சாங்க காப்பி பண்ணி பாஸ் பண்ணிட்டான். ஆனா அவர் ஃபெயில் ஆகி போயிட்டாப்லையாம். அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் வந்தப்ப ஏற்கனவே வீடியோ நம்மளுடைய முக ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தப்ப வந்து விஜய் அவர்களுக்கு அறிவுரை கூறி வழங்கி அனுப்பி வைத்தேன் அப்படின்னாரு. தோத்து போனவன் ஜெயிச்சவனுக்கு அறிவுரை கூறி நான் இப்பதான் பாத்துக்கிட்டீங்களா. வாழ்க்கையில வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும். அது இவனுக்கு அமைஞ்சிருக்கு, அது மாதிரி கூட நமக்கு வந்து அமைய மாட்டேங்குதுன்னுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நேற்று முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு அறிவுரை சொல்லன்ட்டு ஒரு ஒப்பரின் வச்சிருந்தார். அடுத்ததான் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர போறோம். அதாவது இப்ப என்னது வந்து என்ன சொல்லிக்கிறாப்புலன்னா, நான் வந்து ஒரு கல்யாண வீட்டில் ஒப்பாரி வச்சேங்க. அப்படி ஒப்பாரி வைக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த ஆட்சி நடக்கிற அவலங்கள்லாம் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, அது ஆட்சி நடக்கிற பார்த்தா நடக்குமான்னு தெரியலன்னு நான் சொன்னேங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நான் சதி செய்கிறேன்னு நான் எல்லாம் மாற்றி சொல்லிட்டாங்க. திருச்சி சொல்லிட்டாங்க, தஞ்சாவூர் சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூர் சொல்லிட்டாங்க, திருச்சி சொல்லிட்டாங்கப்பா, நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒப்பறிக்கிறாப்புல. இவர் ஏற்கனவே அவர் என்ன சொன்னார் அந்த கூட்டத்தில், இந்த ஆட்சி 3 மாசத்துக்குள்ள கவிழ்ந்துடும், அதற்கு நீங்க தயாரா இருங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லி இதே வாய்தான் பேசுறாப்புல. இந்த வாய் தான் சொன்னிச்சு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாப்புல, திருச்சி சொல்லிட்டாப்புல. அன்னைக்கு தஞ்சாவூரா சொன்னாங்க. அப்படியே ஸ்டாலினையா மாத்தி பேச ஆரம்பிச்சால. இதனால நம்மளுடைய திருமாவளவன் மட்டும்தான் மாத்தி பேசாப்புல, மாத்தி யோசிக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஐயா மாத்தி பேசினாப்புல. அதுக்கு பிறகு சாவூட்ல வந்து யாருனாலும் ஒப்பாரி வைக்கலாம், ஆம்பளைங்களாம் கூட சொல்லி எழுதுவாங்க. பொம்பளைங்க சொல்லி எழுதுறது வந்து ஒரு தனியா இருக்கும், சூப்பரா இருக்குங்களேன். அப்படி சொல்லி எழுது பார்த்தீங்கன்னா நம்ம மதிவதனி. அந்த மதிவதனி வந்து அக்கா எப்பவுமே சூப்பரா சொல்லி எழுதுவாங்க. இவங்க எனக்கு அது எப்போ பிடிக்கும்னா, இந்த மே 4ஆம் தேதி காலையில 8:30 மணிக்கு சன் நியூஸை பார்த்துட்டு இந்த அக்கா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துச்சு. சன் நியூஸ்ல அதை போட்டு விட்றான், அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு வைங்களேன். ஆமா, நிச்சயமா அந்த ரியாலிட்டியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எத்தனை பேர் இருக்குன்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு தலைமுறையே வந்து சோஷியல் மீடியாலேயே அரசியல் பண்ணிடலாம். இப்போ வந்து அவங்க ஓட் கவுண்டிங் இன்ஸ்டால நடந்துட்டு இருக்கும். அதுல வந்து நிச்சயமாக அவங்க விரும்பக்கூடிய நடிகர் தான் முன்னிலையில இருப்பாரு. அவங்களுடைய இன்ஸ்டா பதிவுகள்ல அவர் தான் முன்னிலையில இருப்பாரு. ஆனா களம் வேற, இவங்களுடைய சமூக ஊடகம் வேற அப்படின்ற புரிதல் எத்தனை பேருக்கு இன்னைக்கு வரும்ன்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம அப்டேட் அன்னைக்கு நான் கடைசியா பார்த்தது. அது பிறகு இப்போ இந்த மேடையில தோன்றி அழுகுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் பிளாஸ்ட்ங்கிறாங்க. அது பிளாஸ்ட் இல்லாமா, அது பிளாஸ்ட்டுமா, கதறுங்கிறாங்க. சரி, நாங்கள் கதறிட்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கப்பா, எல்லாம் நல்லா இருக்கப்பா அப்படின்ட்டு ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடா அந்த பெண்மணி வந்து கதறி அழுகும்போது உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஃபயர் விடுறாங்க, பிளாஸ்ட்ன்றாங்க, கதறுன்றாங்க, நல்லா இருங்க. அந்த அம்மா மாதிரியான ஆட்களால தான் இன்னைக்கு திமுக தோத்து போனுச்சுங்கிறது அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் வெளிச்சம் வைங்களேன். எப்பயுமே இந்த கருணாநிதிக்கு முட்டு கொடுக்க போறேன், பெரியாருக்கு முட்டு கொடுக்குறேன், ஏன்டா இப்போ உள்ள ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தாதான் நீங்க கண்டுபிடிச்சிருங்க, நான் அந்த காலத்துக்கு போறேன்டான்ட்டு அறிஞர் அண்ணாவுக்கு முட்டு கொடுக்கும், பெரியாருக்கு முட்டு கொடுக்கும், ஸ்டாலின் ஐயாவுக்கும் இப்பதான் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுக காரனா சாதாரண ஆளவாடா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் நான் சாதாரணமான ஆள் இல்லை, நாங்கள் எப்பொழுதும் திமுகவுக்கு உறுதுணையா இருப்போம்,
உறுதுணையாக இருப்போம் கருதுணையாக இருப்போம் இந்த அழுவுனீங்களேன் அந்த ஒப்பாரி அதிகமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏவா வேலு வேற ஒரு இடத்துல ஒப்பாரி வச்சிருக்காரு. அந்த ஏவா வேலோட ஒப்பாரி இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு ஒரு கணம் ஏமாந்துட்டோங்க நாங்கள். இந்த ஒரு கணம் ஏமாந்து அதாவது சாதாரணமாக நினச்சிட்டோம் திமுக காரனா சாதாரண அல்லவாடாங்கிறது தெரிஞ்சாலும் என்னன்னா அன்னைக்கு 41 பேர் இறப்புல நாங்கள் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கணுங்க. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஒரு கணம் நாங்கள் ஏமாந்துட்டோம். அது தாயுள்ள கொண்ட தலைவன் இருக்கிறாருல்ல அவர் அன்னைக்கு எஃப்ஐஆர் போட வேண்டாம். சிஎம் சார், மிஸ்டர் சிஎம் சார், இல்லாத பொல்லாதெல்லாம் எங்கிட்ட சொன்னீங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கிற பொழுது நான் உள்ளபடியே ஒத்துக்கொண்டு பேசுகிறேன். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. 41 பேர் கரூரில் செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். பையன் நினைக்கிறேன். எனக்கு கடுப்பா இருக்கு. எஃப்ஐஆர் போட முடியாது. அவர் விட்னஸ் தான்யா. சிபிஐயே வந்து பார்த்துட்டு இதுல வந்து அவர் விட்னஸ் தாங்க, அவரை சேர்க்க முடியாதுங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு என்கொயரி அட்டன் பண்ணிட்டு இருக்காருன்னா சிபிஐல அது விட்னஸ். அவர் எல்லா மக்கள் போலும் அவர் விட்னஸ். அதுல அந்த நிகழ்ச்சியை யாரு ஏற்பாடு பண்ணா அந்த நிர்வாகி மேலதான் இப்ப வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இது சாதாரண அப்படிலாம் ஒரு தலைவர் மேல நீங்க வந்து எஃப்ஐஆர் போட முடியாதியா? ஒரு சாதாரண இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எப்படியா அந்த திமுக கட்சியில இருக்கிறீங்க? நேற்று வந்து அந்த எடிலன் இருக்கா அப்படில்ல, எடிலன் 1000 விளக்கு எம்எல்ஏவா தோத்து போனா அப்படி இல்லை, அவர்கிட்ட அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காப்புல. திமுக ஆட்சி காலத்துல வந்து 1742 ரூபா வாங்கினாங்க, இப்ப பாருங்க 2800 வாங்கியிருக்காங்க எங்களுக்கு வந்து பில்லு அப்படின்ட்டு. திமுக ஆட்சி காலத்துல யூஸ் பண்ணது 490 யூனிட், இப்ப அவர் யூஸ் பண்ணிருக்கு 600 யூனிட். யூனிட் வேரியேஷன் இருக்கு, அதனால அந்த அமௌண்ட் வேரியேஷன் வரையும் பைத்தியங்கிற மாதிரி யாருன்னா நம்ம தமிழ்நாடு மின் வாரியத்துறையே கீழே கமெண்ட் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு தான் அந்த அவங்க திமுக இருக்கிறாங்க வச்சுக்கலாம். 2 நெல் அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன் ஐயா? கொஞ்சம் இதே மாதிரி திமுக அந்த வழி நெடுக்கணும் அவருடைய ஒப்பாரியை வந்து நிறுத்தலாம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு பையன் போனா அப்படியே புகாரியா இந்த மாதிரி புகாரி அல்புகாரியே நினைக்கிறான். அவர் அல்புகாரி. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஓட்டு போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டதான் எங்களுக்கு பிரச்சனை. மக்கள் ஓட்டு போட்டாங்களா அது பிரச்சனையா? ஒப்பாரி வைக்கணும். ஆமாண்டா ஒப்பாரி தான் வைக்கிறேன், ஒத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சென்சிக்கிட்டுக்கு அங்க போனோம்னா ஆமாண்டா நான் கொத்தனி விளாண்டான்றாங்க, இங்க வந்து ஆமாண்டா நான் ஒப்பாரி தாண்டா வைக்கிறான்டாங்கிறாங்க, கதறண்டாங்கிறாங்க. இந்த அளவுக்கு திமுக காரன் ஓப்பனா உண்மையை ஒத்துக்கிட்டுலாம் கிடையாது. இப்ப சமீப காலமா தோத்துல இருந்து உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவாக நம்ம இப்பதான் முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாப்ல, முன்னாள் முதலமைச்சர் பட்டத்தை கொடுக்க கூடாது. குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறார்ல, அவர் வந்து சொல்றாரு இப்போதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தாவேகா கட்சிங்கிற வார்த்தையில இப்பதான் ஒரு வாயிலேருந்து வருது. வர வச்சுக்கிறோம், நீங்களா பேசல, நாங்க பேச வச்சுக்கிறோம். அப்படியாக தற்பொழுது திமுக கதிகலங்கி நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா, தோத்ததுலேருந்து ஒரு கூட்டம் போடுறீங்க, தோத்ததுக்கு உடனே நீங்கள் கூட்டம் போட்டு பேச ஆரம்பித்தோடனே நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். என்னன்னா பரவாயில்ல, தோல்வியில் இருந்து கூட திமுக எப்பொழுதும் எழுந்திரிச்சு வருங்கிறதுக்கு இது முக்கிய காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பிடிச்சோன்னு ஒரு 13 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு, எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தார். அப்போ 13 ஆண்டுகளாக திமுக ஆட்சியிலே இல்லை. இருந்த போதிலும் 13 வருஷம் கழிச்சு திரும்பி எழுந்திரிச்சு வந்துச்சு அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. திமுக இன்னைக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போதே சிதறனுச்சு, இன்னைக்கு 10 ஆண்டுகள் இல்லாம இருக்கும், சிதற ஆரம்பிச்சுட்டுல. ஆனா திமுக அப்படி சிதறாது அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, திடீர்னு எழுந்திரிச்சு தோல்வியை கண்டு கூட துயராம ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க போது நான் ஏதோ பெருசா நினைச்சேன், திமுக காரணம் சாதாரண இல்லடான்ட்டு. ஆனா என்னன்னா வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏன் தோத்து போனோன்னு செல்ஃபா ஒரு அனாலிசிஸ் பண்ணினீங்களா, ஓகே அதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா போன இடமெல்லாம் நீங்க வந்து இந்த தோல்வியை கண்டு பயப்படலை, நாங்க மீண்டும் எழுந்து வருவோம்னு சொல்லிட்டு இந்த தோல்விக்கான பாடத்தை கத்துக்கிட்டு உங்களுடைய கொள்கைகளை மீண்டும் கொண்டு போனீங்கன்னா பரவாயில்ல. ஐயோ தோத்து விட்டேனே நான் தோத்து விட்டேனே, விஜய் ஜெயிச்சு விட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு பொம்பளைய மாதிரி ஒப்பாரி வச்சா கடுப்பா இருக்குமா இல்லையா? நான் வந்து அந்த கட்சியோடைய மீண்டும் ஃபீனிக்ஸ் பார்வை மாதிரி வருங்க, அதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். திமுகங்கிற கட்சியை வந்து தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. ஆனால்
கலைஞர் ஆட்சி காலத்தில் 13 ஆண்டுகள் தான் ஆட்சி காலத்தில் இல்லாமல் இருந்தாங்க. இன்னும் இதுக்கு பிறகு ஒரு 25-30 வருஷம் காலத்தில் நீங்கள் ஆட்சியில் எல்லாமே இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்டாலின் அவர்கள் அந்த சீட்டில் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் உட்கார மாட்டான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் வாழ்நாள் முழுக்க அந்த சீட்டில் உட்காராமலே இருப்பார். அதுக்கு பிறகு எனக்கு போய் இன்ப நிதி தான் வரப்போறா, இல்லை இன்ப நிதி பையனுடைய ஆட்சி வேணா இன்னும் 150-200 வருஷம் கழிச்சு வந்து வரலாமே தவிர இப்போக்கு அது சாத்தியக்கூறு இல்லைங்கவும். இப்படியாக உங்களுடைய அந்த கட்சி தோத்து போடுற காரணத்தை உணர்ந்து அதுலேருந்து மீண்டு எழுவதற்கு உங்களுடைய கொள்கைகளை பேசி கொள்கை லட்சணம் பண்ணாங்கிட்டே எங்களுக்கு தெரியுமே. அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை வருவது தெரியுமே. என்ன ஏழவையோ உலட்டி வைங்க, இதுக்கு மாதிரி ஒப்பாரி வைக்காதீங்க. ஒப்பாரி வச்சுன்னா நம்ம அடுத்த ஒப்பாரி நம்ம பார்ப்போம். அடுத்து எப்படி ஒப்பாரிக்க போறோம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அவ்வளவுதான். உங்க வீட்டுல எங்கேயாச்சும் சாவு வேண்டா கூட உங்க தாத்தா செத்து விட்டா கூட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியது திமுக ஒப்பாரி கழகத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. இனியும் இந்த ஒப்பாரி தொடரும்.